உங்க மொபைல் போனுக்கு வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, டெலிகிராம் இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் இது மூலியமா மிரட்டல்கள் வருதா? பணம் கொடுக்கலன்னா உங்க புகைப்படத்தை வெளியில ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுடைய போட்டோ வச்சு மார்பிங் பண்ணி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்களா? இது போல உங்களுக்கு மெசேஜஸ் வந்தா அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது ஒரு கிரிமினல் இன்டிமிடேஷன். பிஎன்எஸ் செக்ஷன் 351 படி இது ஒரு குற்றமாகும். நம்மள பல நபர்கள் இந்த மிரட்டலுக்கு பயந்து பணம் அனுப்புறதோ இல்லைன்னா அவங்கள்ட்ட ஏதோ ஒண்ணு இழந்துடுறாங்க. அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்க. அப்படி உங்களுக்கு மிரட்டல் வந்தா நீங்க என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். முதல்ல வாட்ஸ்அப்ல நீங்க சேட் பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. அதே போல உங்க சேட்டை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிடுங்க. அது டெலிகிராமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் பரவாயில்ல. எவிடன்ஸை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோடைய சைபர் கிரைம் போர்ட்டலுக்கு போகணும். www.cybercrime.gov.in அந்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்ல போய் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனாலும் 1930 நான் சொல்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்க கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிடுங்க. அதற்கு அடுத்தபடியா மூன்றாவதா உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அல்லது சைபர் கிரைம் ஆபீஸ்னு இருக்கும், அதாவது எஸ்பி ஆபீஸ் இருக்கும் பாருங்க, மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்துல சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அங்க போய் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிடுங்க. நீங்க துணிச்சலா கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இந்த விஷயத்துல தப்பிக்க முடியும். அதுவும் தொடர்ந்து ஒருத்தன் கொடுத்திருந்தாங்கன்னா பிஎன்எஸ் செக்ஷன் 78 படியும் இது குற்றமாகும். கூடுதலா அவங்க பண்ற கிரிட்டிசைஸ்க்கு ஐடி ஆக்டும் இடம்பெறும். இது போல மிரட்டலுக்கு நீங்க புறக்கணிச்சு போயிடாதீங்க. தொடர்ந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உங்களை நீங்க காப்பாத்திக்கோங்க. தொடர்ந்து இது போல சட்ட விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு நம்மளுடைய அட்வொகேட் கோகுல் பாபு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.